ஓசூரில் ஸ்ரீ பர்வதர்சினி உடனுடைய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கும்பாபிஷேகம் மற்றும் 48 நாள் மண்டல நிறைவு பூஜை, மகா சிவராத்திரி நிறைவு பெற்று ராமேஸ்வரம் பயணித்த பக்தர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புதிய வசந்த் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பர்வதர்சினி உடனுடைய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நிறைவு பெற்று மகா சிவராத்திரி நிறைவு பெற்று ராமேஸ்வரம் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக பக்தர்கள் இன்று ஓசூரில் இருந்து புறப்பட்டார்கள். கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிக்கையில், கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில் பணிகள் நடைபெறுவதில் நிதானம் ஏற்பட்டது. இந்த நிலையில் விரைவில் கோவில் பணிகள் நிறைவடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கோவில் நிர்வாகத்தினர் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து சிறப்பான பூஜைகள் செய்து வழிபடுவதாக வேண்டுதலின் பெயரில் இன்று 3 பேருந்துகளில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதிய வசந்த் நகர் பகுதியை சேர்ந்த பக்தர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வழிபடுவதற்காக புறப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். வசந்த் நகரில் புதிதாக அமைந்துள்ள பர்வதவர்த்தினி உடனுரை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி கோயில் பல மாத காலங்களாக பழுதடைந்த நிலையில் உள்ள கோயிலை நாங்கள் புதுப்பித்து தற்பொழுது கும்பாபிஷேகம் பண்ணி 2 மாத காலங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் தாங்கள் அனைவரும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் நிர்வாகிகளும் கலந்து நாங்கள் இன்று ராமேஸ்வரத்திற்கு சாமி தரிசனத்திற்காகவும் புண்ணிய தீர்த்தத்துக்காகவும் நாங்கள் இன்று சென்று கொண்டிருக்கின்றோம். இது பல வருடமா கோயில் பணி நிறைவு பெறாமல் இருப்பதால் ஏதாவது வேண்டுதல் உங்களுக்கு? ஆமா, கட்டாயமா ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம். அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணுவதற்காக தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். அந்த வேண்டுதல் சிறப்பாக நடைபெற்றுச்சு. சிறப்பாக நடைபெற்று. உங்க பேரு? சிவலதா, வசந்த் நகர். ஒசூர் புதிய வசந்த் நகரில் இருந்து ஸ்ரீ பர்வதவர்தினி ராமலிங்கேஸ்வரர் கோயில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அந்த கோவில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பாலடைந்து வந்தன. பொதுமக்கள் சார்பாக அனைவரும் சேர்த்துக் கொண்டு அந்த கோயிலை புதுப்பித்து புதிதாக உருவாக்கி கட்டி சீரும் சிறப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மிக அருமையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை தொடர்ச்சியாக சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. அதே போன்று பெரியவர்கள் சொன்னார்கள், ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோயில் கட்டியவர்கள் குடும்பத்தோடு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இன்று நாங்கள் ராமேஸ்வரம் சென்று கோயில் மிக சீரும் சிறப்பாக எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் மிக அருமையாக கோயில் பூஜைகள் நடைபெற்றது. ஆகையால் நாங்கள் காணிக்கை செலுத்த எங்கள் குடும்பத்தோடு வசந்தர் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சார்பாக அனைவரும் சென்று ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து அவர் ஆசி மீண்டும் எங்களுக்கு வேண்டும். அந்த கோயில் மிக சீரும் சிறப்பாக உள்ளது. கடந்த காலங்களிலே பெரியவர் ஒருவர் சென்றுவிட்டு அங்கு மண் எடுத்து வந்தார். ராமலிங்கேஸ்வரர் மண் எடுத்து வந்து அந்த மண்ணை இங்கே நிறுவனம் செய்தார். யாராவது கோயிலுக்கு ராமேஸ்வரம் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ பர்வதவர்தினி ராமலிங்கேஸ்வரர் உங்கள் கோரிக்கையை இங்கே நீங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கேள்விப்பட்டோம், ராமலிங்கேஸ்வரர் செல்லாதவர் வயதானவர்கள் அவளால் இயல முடியவில்லை என்றால் புதிதாக அமைந்துள்ள ஒசூர் புதிய வசந்தரில் அமைந்துள்ள பர்வதவர்தினி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் உங்கள் கோரிக்கைகளை வைத்து காணிக்கை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.